காஞ்சிபுரம் சங்கரா பல்கலைக்கழகத்தில் சங்கரா கல்வி குழுமத்தில் பயிலும் அரசு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சங்கராச்சாரியார் ஆசி வழங்கினார். காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா வித்யாலயாவில் 2023-24ஆம் ஆண்டு 10 மற்றும் 12வது பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற முதல் 2 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு சங்கரமடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கரங்களால் ஆசி வழங்கி பதக்கமும் பாராட்டு சான்றுகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஊரப்பாக்கம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சேர்ந்த 45 மாணவர்கள் பிறை அணிந்து பெருமாள் என்ற நாடகத்தை சிறப்பாக நடித்து காட்டினார்கள். இதில் சங்கரா பல்கலைக்கழக துணைவேந்தர் சீனிவாச, பதிவாளர் ஸ்ரீராம், முதல்வர் வெங்கட்ரமணன், சங்கரமட ஸ்ரீகாரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி, மேலாளர் சுந்தரேச ஐயர், சங்கரா கல்வி குழுமத்தில் பயிலும் மாணவ மாணவிகள், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் காஞ்சி நகர் என்றும் காஞ்சி மாநகரம் அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற மெய்ஞானத்தை அளிக்கக்கூடியது. அதுபோன்று கல்வியிலேயும் இந்த காஞ்சி மாநகரம் பழைய காலத்திலிருந்தே ஒரு பெயரும் புகழுடன் விளங்கி வந்து கொண்டிருக்கிறது. கல்வியில் கரையிலா காஞ்சி. நம்முடைய பெரியவர்கள் ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பல்வேறு கல்வி ஸ்தாபனங்களை இந்த ஊரிலேயும் தொடங்கி நடத்தி கொண்டு பிற ஊரிலேயும் ஆரம்பித்து வைத்து அதனுடைய பல கிளைகளை சார்ந்த தாங்கள் நிறைய பேரும் நீங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். சேர்த்து சொல்லித்தரக்கூடிய வாய்ப்பை சங்கரா பள்ளிக்கூடங்கள் மூலமாக நமக்கு அந்த வாய்ப்பை, அந்த தொழில்நுட்பம் வந்து சேர வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்துடன் அதே போன்ற ஸ்தோத்திரங்களையும் நாம் மறக்காமல், இறைவனுடைய வழிபாட்டையும் நாம் மறக்காமல், இசை, அந்த உயர்ந்த இசை நம்முடைய இந்திய வேஷம் எல்லாம் நடத்தி காட்டினார்கள். இப்படியாக மனிதர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய கற்பனை திறன், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பாதுகாப்பதற்கு, வளர்ப்பதற்கு, இன்னும் பரவச் செய்வதற்கு சிறந்த மாணவர்களையும் மாணவிகளையும் தயார் செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு, தீர்க்க தரிசனத்தோடு, உழைப்போடு, உங்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது மேலும் சிறக்க வேண்டும். பல இடத்திலேயும் இது போன்ற பள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய பள்ளிகள் சிறப்பதற்கு பாராட்டு விழா ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி வைத்திருக்கிறார்கள். மொத்தத்திலே 12வது வகுப்பிலே தேர்ச்சி பெற்று விசேஷமான மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவியர்களது சென்னை அடுத்த துறைப்பாக்கத்திலே அமரபாரதி தேவைப்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு நிதி உதவி, இப்படி நகர்ப்புறம், கிராமப்புறம் ஈடுபட்டு சிறந்த பணியாற்றுறை பல பள்ளிக்கூடங்களிலிருந்து மாணவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அங்கும் மேற்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு காஞ்சிபுரத்திலேயே இருக்கிறது என்கிற அந்த வசதியிலே படிப்பதற்கான வாய்ப்பை தெரிந்து கொள்ளும் விதமாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா தமிழ்நாட்டிலே பல நகரங்களுக்கும், பல கிராமங்களுக்கும், பல குக்கிராமங்களுக்கும் குடிசை பல இடங்களுக்கும் அவர்கள் நேரே சென்று அந்த பகுதிகளிலே கோவில்களை கட்டி கொடுத்து திருவிளக்கு பூஜை என்கிற கூட்டு வழிபாட்டு முறையை ஊக்கப்படுத்தி சமய பிரச்சாரத்தில்
பல வெளியீடுகளை வெளியிட்டு தற்பொழுது அந்த ஞாபகம் இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே இங்கு வந்திருக்கக்கூடியவருடைய பரம்பரா அமிர்தம். இந்த ஊரிலே, இந்த நம் பகுதிகளிலே ஏழ்மை நீங்க வேண்டும், அறியாமை நீங்க வேண்டும், தவறான வழிகாட்டுதல்கள் நீங்க வேண்டும். தமிழ் மூலமாகவும் ஆங்கிலம் மூலமாகவும் நாம் படிக்கக்கூடிய பாடங்களோடு சேர்ந்து ஆ, அப்ப, ஏ, எலிபட்ட இது போன்று தமிழினுடைய பாரம்பரிய